அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நாள் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட அவங்களுடைய மாணவர் ஒருத்தர் வராங்க. வந்துட்டு, இமாம் அவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ மார்க்க தீர்ப்பு சொல்லியிருப்பீங்க, அதில் இன்று வரை உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய நீங்காத ஒரு ஃபத்வாவை பற்றி கூறுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பொழுது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், என்னுடைய அருமை மாணவனே, சில வருடங்களுக்கு முன்னால் என்னிடம் ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது நிறை மாத கர்ப்பிணியான ஒரு பெண் இறந்து விடுகிறாள். இறந்துவிட்ட பெண்ணுடைய வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கிறது. இறந்துவிட்ட உடலை கிழித்து தான் அந்த குழந்தையை எடுக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்வது மையத்தை அவமரியாதை செய்வதை போல் ஆகிவிடும். அதனால் மக்கள் என்கிட்ட தீர்ப்பு கேட்குறாங்க. குழந்தையை தாயுடைய வயிற்றில் வைத்தே அடக்கம் செய்து விடுவதா, அல்லது தாயுடைய வயிற்றிலிருந்து கிழித்து எடுப்பதா என்று கேட்குறாங்க. அப்பொழுது, இறந்து உடலை கிழிப்பதால் பாதகமில்லை, குழந்தையை காப்பாற்ற இறந்த தாயின் வயிற்றின் கிழித்து உடனடியாக குழந்தையை எடுங்கள் என்று தீர்ப்பு கூறிவிட்டார்கள். மக்களும் அதன்படியே செய்து விட்டார்கள். ஆனால் என்னுடைய மனதில் இன்று வரை அந்த தீர்ப்பு சரியானதா, அதனால் அல்லாஹ் என்னை குற்றம் பிடிப்பானா என்ற உறுத்தல் இன்று வரையே என்னுடைய மனதில் நீங்காமல் இருக்கிறது என்று இமாமா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த மாணவர் சொல்கிறாங்க, இமாம் அவர்களே, அல்லாஹ் உங்களுடைய தீர்ப்பை பொருந்தி கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு மேலும் சொல்கிறாங்க, அந்த குழந்தை நான் தான். இன்று தங்களுடைய பிரியத்திற்குரிய ஒரு மாணவனாகும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இதை கேட்ட இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அகம் மகிழ்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள்.